இந்த குழுவுக்கு என்னை அறிமுகப்படுத்திய வினய் தீர்த்தான் ஐயாவும் முத்தையா ராமநாதன் சாருக்கும் எப்பவுமே என்னுடைய நன்றிகள் உண்டு. இதனால எனக்கு கிடைத்தது ஒரு இன்டலெக்சுவலான ஒரு குரூப் மாத்திரம் இல்ல, ஒரு குடும்பம் கிடைத்திருக்கிறது. இது ரொம்ப நெகிழ்ச்சியா நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம மைண்ட் யுவர் மைண்ட் இருக்கும் வரை ரேணுவின் பிறந்த நாள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அது பர்சனலா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அது எங்கேயோ எத்தனையோ இடங்கள்ல லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தி படிக்கிறோம். பல பேரை இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ எடுக்கிறத நானு பிராக்டிக்கலா கத்துக்கிட்டும் இருக்கேன், இன்னைக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அத நடைமுறை வாழ்க்கையில நடத்தி கொண்டு வரும் ஒரு நபரை நான் பாக்குறேன் அப்படின்னா அது ஸ்டீஃபன் சார். இது ஏதோ இந்த மைண்ட் யுவர் மைண்டுடைய பாஸ்ங்கிறதுனாலலாம் நான் இதை சொல்லல, உண்மையா சொல்றேன். இது ரொம்ப கஷ்டம் அவர் பண்றது. அதை பார்த்தா போதும் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள வரும். அவருடைய செஷன்ஸ் படிச்சு வர்றதை விட அவரை பார்த்து அவர் எங்கெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் அவர் அது ட்ரிக்ஸ் நிறைய அவர் யூஸ் பண்றத நான் கொஞ்சம் அருகாமையில் இருந்து சில விஷயங்களை நான் புரிஞ்சு கத்துக்கவே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நோ சொல்ல கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது அவர் ரொம்ப அழகா சொல்லுவார். நோ, அவர் சொன்னா நோனா நோ தான். அது எந்த இடத்துலயுமே அவர் அத காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஒரு சில விஷயங்கள்ல ஆரம்பத்த காலத்துல அது என்ன இதுக்கெல்லாம் நோ சொல்றாரு, ஏன் என்ன அப்படின்னு இருக்கும். ஆனா அது நாளைக்கு அது எந்த இடத்துல அது நமக்கு நன்மையை கொண்டு சேர்க்குதுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு நான் முதல்ல தலை வணங்குறேன். அத நான் இன்னமும் மென்மேலும் கத்துக்கிட்டா ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு நம்மளுடைய வேலை வரைக்கும் அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு லேர்னிங்கா நான் இதை பாக்குறேன்.